அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்தந்த நிகழ்வுகள் அதிரடியாக நடைபெற போகின்றன. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கிய கிரக மாறுதலாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக 28ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுவது முதன்மையான மாற்றத்தை வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரனும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் ஜனவரி 26ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிக வலுவாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான சூழல் பல விஷயங்களில் நிறைவாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் 28ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். முழுமையாக பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அதீத பலத்துடன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் புதிய சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வர போகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சாதகமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். 21ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்தே அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் சிறப்பாக மேசராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய தருணம் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமாவாசை தினமானது 28, 29 ஆகிய தேதிகளில் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக மேசராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல வகையில சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் அமாவாசைகளிலே தலை சிறந்த அமாவாசையாக தை அமாவாசை பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அமாவாசை தினத்தில் உறுதியாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக அமைவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது 29ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக வளர்பிறை சந்திரனாக சந்திரன் பலம் பெற போகிறார். எனவே அடுத்தடுத்து வைக்கக்கூடிய நல்ல முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கிறார். பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க சூரியன். அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை விளக்குவதோடு அலைச்சல் சிக்கல் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன். எனவே அலைச்சல் பெரிய அளவில் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகமும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் வித்யாகாரகரான புதனும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக கர்மஸ்தானத்தில் அள்ளி கொடுக்கிறாருங்க. கர்மஸ்தானம் என்பது மிக வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய சிறப்பான அமைப்பு பெற்றதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். புதிதாக பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நுணுக்கமாக கையாண்டு மேசராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது.
மேலும் இந்த வேளையில் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சனி லாபத்தில் இருக்கக்கூடிய இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தற்காலிகமாக இருக்கக்கூடிய பணிகள் நிரந்தரமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தேடி வருகிறது. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிதி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பிரபலமான நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கனகச்சிதமாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் உறுதியாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை நோக்கி வக்ரகதியில் வந்த நிலையில் தற்போது 3இல் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். தைரிய ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இனிமையான தருணமாக மிக விரைவில் அமைய போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய். எனவே புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வரும். குரு பகவானும் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்திற்குரிய பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் மிகவும் அற்புதமாக இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலக்கி விடுகிறாருங்க குரு பகவான். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான பொன்னான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமான ராகு விரயஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கின்றன. நிழல் கிரகங்களின் பங்களிப்பு மிக பெரிய அளவில் கற்பனையாக இருந்த விஷயங்களை நிஜமாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பையும் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் மேசராசிக்காரர்களுக்கு வலுவாக அள்ளி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் அமாவாசை உள்ளிட்ட முக்கிய விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.